ரெண்டு பேரும் இணைஞ்சே அடுத்த தேர்தலை சந்திக்க போறாங்கல்ல, அதுக்கான வாய்ப்பே இருக்கு. அந்த ப்ராசஸ். ஆனா 2026 ஒரு பலமிக்க கூட்டணியை உருவாக்கி இந்த திராவிட பூதங்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் போறதா நம்புறேன். அதிமுக இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப எளிமையா எடுத்துக்கிட்டாங்களோன்னு தான் பாக்குறேன். ஏன்னா ஒரு அதிமுகவுக்கு இது ஒரு வாழ்வாசாவா போராட்டமான ஒரு தேர்தல் தான். ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக தோல்வி அடைஞ்சதுன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. ஆனா 2024 நாடாளுமன்றத்திலையும் அதிமுக கடுமையான பின்னடைவை சந்திக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீதான அதிருப்தி, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அவர் கொண்டு அந்த 10.5 இடஒதுக்கீடு என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்புறம் முக்குளத்தோருக்கான பிரதிநிதித்துவத்தை ஒரு கொடுக்கல, சரியா கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி கட்சியாக அது மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்களை அவங்க விரும்பலனாலும் கூட ஏதோ ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமி இந்த சமூகங்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சமூக ரீதியாகவே அதிமுக ஒரு பெரிய பலம் குறைந்தது. குறிப்பா அதிமுக பலமா சொல்லப்படுவது முக்குளத்தூர் சமூகம் பெரும்பான்மையாக ஓட்டு போடுவாங்க, திமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஆமா, வட மாவட்டங்கள்ல கவுண்டர் இருப்பாங்க, தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் இருப்பாங்க. இந்த ரெண்டு சமூகமே வாக்கு செலுத்தியது. ஆனா இப்போ ஒரு பக்கம் அந்த பக்கம் அண்ணாமலையும் அதே சமூகங்களால அவர் ஒரு பக்கம் ஓட்ட பிரிக்கிறாரு, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் ஓட்ட பிரிக்கிறாரு, அங்க ராமதாஸுக்கும் ஓட்டு போயிருது. அவங்களுக்கு அப்படியே அதிமுக போட்டுக்கிட்டு இருந்தவங்க முதல் முறையா திமுக போடுறாங்க சட்டமன்றத்துல. திருப்பி இப்பவும் அப்படியே எதிரொலிச்சதாக பாக்குறேன். அதிமுக இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கொஞ்சம் கவனமா எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு நல்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ண நினைச்சாங்கன்னா, கூட்டணியை நம்பி நிற்கக்கூடிய கட்சி தான். கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு திமுக எதிராக ஒரு பலம் வாய்ந்த கட்சியா கூட இருந்திருக்கலாம். ஆனா அதிமுக ரொம்ப அசால்ட்டா தான் இந்த தேர்தலை அணுகிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்குமே 3 ஆண்டுகால இந்த ஆட்சியை எதிர்த்து பெரிய அளவுல அவர் டஃப் கொடுக்கல. நீங்க தொடர்ச்சியா பிரச்சனைகள் இருக்கு. பரந்தூர் விமான நிலையமா இருக்கலாம், செய்யாறு பிரச்சனையா இருக்கலாம், சட்டம் லாண்ட் ஆர்டர் இஷ்யூவா இருக்கலாம், போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கலாம், இதெல்லாம் எதிர்த்து பேசுபடு பொருளாக மாற்ற வேண்டிய அதிமுக இதை பேசாம தங்களுடைய உள்கட்சி பிரச்சனையை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே 1000 சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கலை சரி பண்றதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருந்துச்சு ஒழிய கட்சியினுடைய வளர்ச்சி, அதை நோக்கி அப்புறம் அடுத்த கட்டத்துக்கான ஆட்சிக்கு போறதுக்கான எந்த வழியுமே அவங்க செய்யலன்னு தான் பாக்குறேன். பாஜகவின் மீது குறை சொல்வதும் காங்கிரஸ் மீது குறை சொல்வதும் தாண்டி பொதுவாக இங்க மோடி வென்றிருக்காரா, இல்ல ராகுல் வென்றிருக்காரா, இல்ல ஸ்டாலின் வென்றிருக்காரா, எடப்பாடி வென்றிருக்காராங்கிறத மக்கள் முதல்ல வெல்லணும். மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் சரி செய்யப்படணும். நீங்க இன்றைக்கும் இந்தியாவில் பல்வேறு கிராமங்கள்ல சாலை இல்லாம இறந்து போன மனைவியை தூளி கட்டி தூக்கிட்டு போறக்கூடிய கிராமங்கள் இருக்கு. நான் எதுக்காக அந்த கேள்வி வச்சுன்னா, நம்ம எப்பவுமே கூட்டாட்சி தத்துவத்தை விரும்புற ஆளு, நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கை அதுதானே கூட்டாட்சி தத்துவங்கிறது தான். இப்ப பெரும்பான்மை இல்லைன்னும் பொழுது ஏதோ ஒரு கட்சியை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால கொஞ்சம் ஜனநாயகம் காக்கப்படுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுடைய பார்வை? இல்ல, பாஜக கடிவாளம் போடணும் இந்த தேர்தல்ல. நீங்க இந்த வெற்றியை பாஜக முழுமையான வெற்றியா இல்ல, ஒண்ணு நம்ம தெளிவா மட்டும் தெரியுது. மக்கள் பாஜக வரக்கூடாதுன்னு வாக்கு செலுத்திருக்காங்க. அது நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா 400+ அப்படிங்கறது அவங்களுடைய டார்கெட்டா இருந்தது. ஆனா இப்போ அது 290க்கு கீழே குறையுது, 280 வந்துருக்குது. முடிவுகள் 270 கூட போய் முடியலாம். அதுக்கு அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு கார்னர்ல போய் நிக்கும் தான் நமக்கு பார்க்க முடியுது.